ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்கள் கலை பேசுகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கிறவங்க, நீங்கள் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். இல்லை நீங்கள் வேறு ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இந்த வேலையை பண்ணலாம். படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர் மாணவிகள் கூட, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். அவ்வளோ எளிமையான ஒரு ஒர்க்கு தான் இது. என்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, சாக்லேட்டு பேக்கிங் பண்ணுறது தான். இந்த சாக்லேட் பேக் பண்ணுறது எப்படி என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த சாக்லேட் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, சரிங்களா. நீங்கள் அவங்க கொடுக்குற சாக்லேட்டை அப்படியே பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். அது பாருங்கள், சாக்லேட் பேக்கிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சேலரி பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 20,000 வரையும் பெர் மந்த்து கொடுக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் செய்யணும்னு ஆர்வம் இருந்தாலே போதும். மான்ஸ்டர் கம்பெனி கொடுக்குறாங்க. இது லொக்கேஷன் ஒர்க் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th 12th நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்து இது ஒரு சிலர் படிக்காமல் கூட இருப்பாங்க, அந்த 10th கூட கீழே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு தோணும். அவங்களும் பண்ணலாம், சரிங்களா. அவங்க குவாலிஃபிகேஷன் 10th போட்டிருக்காங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அவங்க கூட செய்யறதுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கிடுவாங்களா. அவங்க பேசுகிறவங்களுக்கு புரியும்ல, அதுக்காக தான் 10th 12th போட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி படிக்கட்டாலும் சரி இதில் இந்த வேலையை செய்யலாம். இதுக்கு இங்கிலீஷு ஹிந்தி உள்ளவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இது எப்படி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸு. உங்களுக்கு சாக்லேட் ஃபுல்லாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது நம்ம ஊர் சைடில் உள்ள ₹1 சாக்லேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட்டோ இல்லை டேரி மில்க் மாதிரி ஒரு சாக்லேட்டோ இருந்தாலும் பேக்கிங் ஒரு இந்த கேரி பேக்கில் இருந்துச்சுன்னா அது பாக்ஸு கேரி பேக்கில் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பாக்ஸ்குள்ளே போட்டு அட்டைப்பட்டியில் உள்ளே போட்டு பேக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். என்னங்க இது அவங்களே மிஷினை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலர் தோணும். அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதை பண்ணிக்கலாமான்னு. ஏன் அப்படி எல்லாருக்கும் இப்படி வீட்டில் ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த ஒர்க்கு அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். எப்படிங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கேயே யாராவது இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்மளே எடுத்து பண்ணுறோன்னா ஒரு சிலர் அதை ஹோல்சேலுக்கு விற்பாங்க. விற்கும்போது அவங்களுக்கு அந்த ஊர் ஏரியாலேயே அவங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க, எல்லாேருக்கும் ஒர்க்கு கொடுக்குறாங்க. சரி, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் ஒர்க் பண்ணலாம். இதுக்குன்னு சரி ஆர்வம் இருந்தாலே போதும். இது என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலையை பண்ணலாம், சரிங்களா. அதை மான்ஸ்டர் கம்பெனி கொடுக்குறாங்க. 10th 12th எல்லாமே படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சாக்லேட் மட்டும் இல்லை, பேனா மசாலா எல்லாமே கொடுப்பாங்க, சரிங்களா. இந்த இது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக இதில் இதில் நம்ம வாங்கி வீட்டில் ஒர்க் பண்ணி அவங்க இப்போ பண்ணுற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி கண்டினியூஸாக பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎஃப் இன்சூரன்ஸு மெடிக்கல் இது எல்லாமே கொடுப்பாங்க, சரிங்களா. அதாவது நம்ம ஜென்யூனாக நடந்துக்கிட்டோம்னா அவங்களும் ஜென்யூனாக நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து எல்லா நாளும் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. சண்டே மட்டும் ஒரு வேளை நீங்கள் சனிக்கிழமை முடிச்சிட்டிங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பொருள் அவங்கக்கிட்ட தேவைப்படுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு லீவு, சரிங்களா. அந்த அன்னைக்கு வராது. அடுத்து நீங்கள் கம்பெனியில்
ஒரு 6 மாதமாவது ஜென்யூனாக இருந்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னது இன்சூரன்ஸு இந்த பிஎஃப் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இவங்களுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து இந்த கம்பெனியோட கச்சாரோடைய நம்பர். கச்சார்னா என்னன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஒரு மேனேஜர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க. சரிங்களா? அவங்களுடைய நம்பரு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரீப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இந்த சாக்லேட் பேக்கிங்க்கு ஜாப்க்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு அனுப்புங்க. ஸோ அவங்க வந்து ரீப்ளைக்கு பதில் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஏரியா என்னென்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா இமெயில் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுவாங்க. இமெயில் ஐடி சென்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அவங்களே உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே சென்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் அதை பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. சரிங்களா? இது வேறு ஒன்றும், இது ரொம்ப ரொம்ப எளிமையான வேலை தான். இது எல்லாமே செய்யலாம். சரி, ஓகே மக்களே, சகோதர சகோதரிகளே, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இது ஒரு போல் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வேலை வந்து இந்தியா ஃபுல்லாக யாருனாலும் எடுத்து பண்ணலாம். சரிங்களா? ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம்.